ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். 5 நிமிஷமே ரொம்ப அதிகங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு. வாங்க இந்த டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேங்க. மீடியம் சைஸில் இருக்க தக்காளி, நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளியை 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், வெங்காயத்தோட அளவு வந்து கம்மியாக இருக்கணுங்க. 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டு பல் 8 அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. தோலோடு சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இந்த தக்காளி சட்னிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. சட்னி வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த சட்னிக்கு வந்து நம்ம தாளிப்பு சேர்த்திடலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துக்கலாங்க. இது கூட சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த சட்னி வந்து ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாங்க, குறைவான அளவு தண்ணி சேர்த்தா இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. 3லேருந்து 4 நிமிஷம் சட்னி வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. சட்னி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி சட்னி சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. இட்லி, தோசை, உளுந்து வடை, ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.